சர்வ சிருஷ்டிகரே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 கர்த்தாவே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 சுவாமி வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னவரே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 கர்த்தாவே யெகோவா ஈரே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 சுவாமி யெகோவா நிசியே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 கர்த்தாவே எல் சடாய் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 சுவாமி எங்களை காண்பவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 கர்த்தாவே எங்களை காப்பவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 சுவாமி கண்ணின் மணி போல நாளாந்தம் எங்களை பாதுகாக்கிற தேவனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 சுவாமி எங்களை கழுகு போல சுமக்கிற தேவனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே தாய்தன் பாலகனை மறப்பாளோ அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 கர்த்தாவே நம்முடைய பஸ்காவே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி குற்றமில்லாத இயேசுவின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 சுவாமி பாவத்தை நீக்கும் இயேசுவின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே வியாதியை நீக்கும் இயேசுவின் இரத்தத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 உமது வல்லமை கடந்து வரும்படி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே உமது அக்கினி இறங்கும்படி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளை உமது ஆவியை உமது வல்லமையை கர்த்தாவே ஒவ்வொருத்தர் மேலும் ஊற்றி ஊற்றி நிரப்பும்படி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்கிற தேவனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 சுவாமி ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும் நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும் நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா இந்த வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தா அப்பா தேவரே இந்த வேளையில் அப்பா உமது சமூகத்தை கடந்து வந்துருங்க ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உமது ஆசீர்வாதம் பரத்திலே இந்த பிள்ளைகளை கடந்து கடந்து வரும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே தேவரே இந்த வேளை சங்கீத பாதிக்கா செபிக்கிறோம் கர்த்தாவே சங்கீத பாதி ஆரம்பம் முடிவரை தேவ ஆவியானதாமே வழி நடத்தும்படியா செபிக்கிறப்பா சங்கீத வார்த்தை மூலம் கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்துமாக்களை இடைப்பட போறமைக்காக பேச போறமைக்காக ஒவ்வொரு இருதயங்களை நீங்க தொட போறமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த வேளையிலும் அப்பா துதி ஆராதனை வேளைக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே துதி ஆராதனை வேளை ஆரம்பம் முடிவரை தேவ ஆவியானதாமே வழி நடத்தும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே துதி ஆராதனை மகனே அப்பா உமது திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே உமது வல்லமினால மகனை நிரப்பும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே மகன் துதிக்கு மேடையில கர்த்தாவே உமது வல்லமை கடந்து வரும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே அற்புத அடையாளங்கள் நடக்கும்படியா செபிக்கிறோம்ப்பா மகன் துதிக்கு மேலே
கட்டுகள் உடையும்படியா செபிக்கிறோம் கத்தாவே. மகன் துதிக்கும் வேளையில கத்தாவே அந்தகார சக்திகள் அலறிக்கிட்டு ஓடும்படியா செபிக்கிறோம் கத்தாவே. மகன் துதிக்கும் வேளையிலே கர்த்தாவே அடைபட்டு இருக்கும் சுவிசேஷ கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் திறக்கப்படும்படியா செபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம் 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 சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையிலும் கலங்கம் இல்லாத ஞான பாலாகிய உமது திருவசனத்தை ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்திருக்கும் உமது தாசனுக்காக இந்த வேளையில் உள்ள திராளதை செபிக்கிறோம் கத்தாவே. அப்பா தாசனின் நிறைவை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவே. தேவகரன் தேவ கிருபை கர்த்தாவே கூட இருந்து வழி நடத்தும்படியா செபிக்கிறோம் கத்தாவே. தேவரி தாசன் மூலம் கத்தாவே இன்றைய நாளும் பேச இருக்கும் திருவசனத்துக்காக நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே. தாசனை மறைத்து சுவாமி தேவ ஆவியான தாமே வெளிப்படும்படியா செபிக்கிறோம் கத்தாவே. அப்பா தேவரின் மகனுக்கு தேவ ஆரோக்கியம் உடல்நலம் சரீர ஆசுவாத்தோட ஆண்டவரே உமது ஊழிய பாதையில கத்தாவே கரம் பிடித்து நீங்கள் வழி நடத்தி ஒரு நல்ல கிருபைக்கா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி நன்றி. இந்த வேளை திருவந்து பாதிக்கா செபிக்கிறோம் கத்தாவே. திருவந்து பாதி ஆரம்பம் முடிவரை தேவ ஆவியான தாமே வழி நடத்தும்படியா செபிக்கிறோப்பா. திருவந்து வயல பங்கோடு ஒவ்வொரு பணவாட்டி சபைகளுக்காக இந்த வேளையில செபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு மணவாட்டி சபைகளையும் நீங்கள் தகுதிப்படுத்தும்படியா செபிக்கிறோப்பா. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை பரிசுத்தப்படுத்தும்படியா செபிக்கிறோம் கத்தாவே. தேவரி திருவசனம் சொல்லுகிறது கத்தாவே எனது மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்கள் என்னில் நிலைத்திருப்பார்கள், நானும் அவர்கள் நிலைத்திருப்பேன் என்று உமது திருவசனம் சொல்லுகிறது கத்தாவே. இந்த திருவசனத்தின்படி இன்றைய நாளில் மாப்பா உமது திருவந்து பகில பங்கோடு ஒவ்வொரு மணவாட்டி சபைகளும் உமக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியா செபிக்கிறோம், உமக்குள்ளாக நிலை கொண்டிருக்கும்படியா செபிக்கிறோப்பா. தேவரீர் உமது வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கும்படியா செபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த வேளை காணிக்க பதிக்கா செபிக்கிறோம்ப்பா. காணிக்க பதி ஆரம்பம் முடிவரை கத்தாவே தேவ ஆவியான தாமே வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் கத்தாவே. இந்த வேளை சாட்சி வேலைக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இன்னுமாக சாட்சிகளை நீங்க பலமாக எழுப்பும்படியா செபிக்கிறோம் கத்தாவே. தேவரே நீங்கள் செய்த அற்புதத்தை கத்தாவே ஒவ்வொரு ஆத்துமாங்களும் தயங்காது முன்வந்து உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா செபிக்கிறோம் கத்தாவே. அப்பா இந்த வேளை சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஆம் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. தேவரீர் இந்த பிள்ளைகள் கர்த்தாவே வளர்ந்து வரும் பிரியாத்துல உமது சத்தியத்துக்குள்ளாக இந்த வாலிப பிள்ளை அப்பா அந்த சிறு பிள்ளைகளை நீங்க வழி நடத்தும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 என்று நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வேளையிலுமப்பா இயேசுவின் அக்கினி சுவிசேஷ வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உள்ளத்தினாலே செபிக்கிறோம் அப்பா. இந்த வாலிப பிள்ளை நிறைவாக நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகளப்பா நாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டோம் ஆண்டவர்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாலிப பிள்ளை நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து போகாதபடி அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே உம்மை முன்னேறி செல்லும்படியா செபிக்கிறோம்ப்பா. உம்மை கிட்டி சேரும்படியா செபிக்கிறோம்ப்பா. உம்மை நெருங்கி சேரும்படியா செபிக்கிறோம்ப்பா. யோவான் 17:14 சொன்ன திருவசனத்தின்படி கர்த்தாவே உமது சத்தியத்தினால இந்த வாலிப பிள்ளைகளை நீங்க பரிசுத்தப்படுத்தும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உமது வசனமே கர்த்தாவே சத்தியம் சுவாமி. ஆண்டவரே தேவரீர் சுவாமி எந்த காரணத்து கொண்டும் இந்த வாலிப பிள்ளைகள் வழி தப்பி போகாதபடி உம்மை விட்டு விலகாதபடி தேவகாரன் தேவ கிருபை இந்த வாலிப பிள்ளைகளை சூழ்ந்து வரும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றிலத்தோடும் ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையில் எங்களை தந்த ரெண்டு தாசர்மார்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே இந்த வேளையில் அப்பா பராபாசுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. உமது ஊழியக்கார பிள்ளையாண்டாக செபிக்கிறோம்ப்பா. உமது தாசனுக்காக செபிக்கிறோம் அப்பா. தேவரே உமது சித்தப்படி கர்த்தாவே இலங்கை தேசத்துக்கு மாண்டு அழைத்து சென்றிருக்கிற கர்த்தாவே. அழைத்த தேவன் கர்த்தாவே உண்மையுள்ள தேவன் சுவாமி. முடி வரியந்தன மகனை வழி நடத்த நீங்கள் போதுமான தேவனாக இருக்கிறீங்களே கர்த்தாவே. தாசரை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை நீங்க நடப்பிக்கிறமைக்கா ஸ்தோத்திரம் அப்பா. தாசன் மூலம் அந்த வல்லமை நீங்க வெளிப்படுத்தி கொண்டு வரமைக்கா ஸ்தோத்திரம் அப்பா. தாசன் மூலம் கர்த்தாவே அற்புத அடையாளங்கள் நடப்பிக்கிறமைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாசன் மூலம் கர்த்தாவே இருளின் ஆத்துமாக்களை நீங்க வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறமைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா உங்களுடைய மகனுக்கு அப்பா உமது தாசனுக்கு அப்பா தேவ ஆரோக்கியம் உடல் நலம் சரீர ஆசீர்வாதத்தோட ஆண்டவரே உமது ஊழியக்கார மகனே அப்பா உமது தாசனை நீங்க வழி நடத்தும்படியா ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் மகன் கர்த்தாவே வெற்றிகரமாக உமது ஊழியத்தை முடித்து கர்த்தாவே திரும்பவுமாக கர்த்தாவே இந்த தேசத்துக்கு அப்பா நீங்க கொண்டு வந்து சேர்க்க போற கிருபைக்காக அப்படியே சேர்த்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி நன்றி அப்பா. அப்படியே ஒரு குடும்பங்களாக செபிக்கிறோம் கர்த்தாவே. மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. சகோதரி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. வேற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தாவே நிறைவாக நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உமது ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு பரத்திலிருந்து கடந்து வரும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த குடும்ப தேவைகள் எல்லாம் அப்பா சந்திக்கப்படும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே இந்த வேளையிலும்பா டான் பாஸ்டர் செபிக்கிறோம் கர்த்தாவே. உமது ஊழியக்கார மகனுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. மகனை ஆசீர்வதிங்கப்பா.
அப்பா. நீங்க பலப்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. தேவகரம் தேவ கிருபை கர்த்தாவே கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியா செபிக்கிறோம்ப்பா. நீங்க அழைத்த அழைப்புக்கு பாத்திரவாளியாக மகன் உமக்கண்டு உண்மை யுத்தமாக ஓடி முடிக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே அன்பான சோரிகா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே கர்த்தாவே சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே உமது ஊழிய பாதையில நீங்க வழி நடத்த போற நல்ல கிருபைக்கா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றிலத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளை இலங்கையில இருக்குமாப்பா எங்களுடைய கிளச்சபைக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் அக்கினி சுவிசேஷக்காக இந்த வேளையில பாரப்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் தந்த கிளச்சபை ஆண்டவரே அந்த சபையை நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. உமது ஆசீர்வாதம் அந்த சபைக்கு வரது கடந்து வரட்டும் கர்த்தாவே. ஆமா ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில் அந்த சபை உமக்கண்டு எழும்பி பிரகாசிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. உமது சுவிசேஷத்தை அறிவிக்கும் சபையாகவும் ஆத்தும ஆதாயின் சபையாகவும் இந்த காலங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அங்க ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஐக்கிய சமாதான அன்புக்காக செபிக்கிறோம்ப்பா. அவர்கள் ஒவ்வொருத்தர் ஐக்கியமாய் சமாதானமாய் அன்பாய் ஓடும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே நீங்கள் அன்பான தேவனப்பா. நீங்கள் மகா அன்பாகவே இருக்கிறீங்களே சுவாமி. உமது சுபாவம் கர்த்தாவே அப்பா அந்த ஊழியக்காரர்களா கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சபை தேவைகள் எல்லாம் கர்த்தாவே சந்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அந்த சேவையோ அப்பா அந்த சபை உமது இருக்கிறதுக்குள்ளாக ஓப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. அப்படியே ஆண்டவரே தேசங்களுக்காக செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் இருக்க பிராந்த தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உமது தேசத்துக்கு எதிராக எந்த தேசங்கள் எழும்பாதபடி இனி ஒருபோதும் எழும்பாதபடி எழும்பி போர் தொடுக்காதபடி கர்த்தாவே உமது தேசத்தை நீங்க வேலி போட்டு பார்த்துபடியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மை மறுதலித்த ஒவ்வொரு யூத மக்களும் கர்த்தாவே மனம் திரும்பும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உமது அண்டையில வந்து சேரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உமது நித்திய ஜீவன் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா உமது தேசத்தை உமது விளையாட்டை ஒப்பு கொடுப்பா. அப்படி எங்க தாய் தேசங்களா செபிக்கிறோம்ப்பா. இலங்கை இந்தியா தேசங்களுக்காக ஆண்டவரே இந்த வழியில பாரப்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தாய் தேசங்களை நிறைவா ஆசீர்வதிங்கப்பா. உமது ஆசீர்வாதம் எங்களுடைய தாய் தேசங்களை பெறத்திலிருந்து கடந்து வருவதாக சுவாமி. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய தேசங்களை உமது வல்லமையை நீங்க வெளிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. நீரே மெய்யான தேவன் என்று ஆண்டவரே இலங்கை இந்தியா தேசம் ஒவ்வொரு ஆத்ம உணர்வடைந்து உமது அண்டையில வந்து சேரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தாய் தேசங்களை ஆண்டவரே கர்த்தாவே உமது திருக்கரத்துக்குள்ளாக இரத்தக்கொட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. இந்த வழி உலகெங்கின் தேவாவியா நடத்தப்படும் எல்லா சபைகளுக்காகவும் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் சம்பாதித்த சபை ஆண்டவரே நீங்க இரத்தம் சிந்திய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே மீட்டுக் கொண்ட சபைகள் கர்த்தாவே. தேவரீர் மனவாளனாகிய நீங்க சுவாமி உமது வரையில கர்த்தாவே ஒரு சபை கூட கர்த்தாவே கைவிடப்படக்கூடாதபடி ஒரு சபை கூட பின்னாற்றம் அடையாதபடி எல்லா சபைகளும் கர்த்தாவே உமது ராஜ்யத்தில் நீங்க நினைவுற போறமைக்காக அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நினைவு கூர்ந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையை கர்த்தாவே உமது திருக்கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. ஆரம்பம் முடிவரை கர்த்தாவே தேவ ஆவியானவர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம் சுவாமி. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிச்ச உங்களை ஜீவனை தந்த மகா நல்ல பிதா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீத புஸ்தகம் சங்கீதம் அதிகாரம் 86 பக்கம் 724. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஆண்டவரே எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையும் மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்.
நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. நல்லவர், போதுமானவர், வாழ்க்கையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு அந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு அந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். அல்லேலூயா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலோடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலோடு. பாடிடுவோம், துதித்திடுவோம், துதிகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும்.
இயேசுவை நாமாலே என்று பாடு அல்லேலூயா நன்றியை துதி பாடு இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே ஆளுக சேங்கப்பா நிரப்புங்க ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் உம்மை பாட வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே பலனை தாருங்க அப்பா சுகத்தை தாருங்க ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே எவ்வளவு நன்மைகளை செய்தீரே அதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எங்கேயோ எங்களுக்கு எங்களை ஆண்டவரே தூக்கி எடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா வழி நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா பாட வைத்தீரே உமக்கு நன்றி அப்பா உம் சபை கலைத்து வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே துதிக்க வைத்தீரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே பாட வைத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கோம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா
உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் சாத்தானின் சகல வழிகளை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வழிகளை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா கைகளை ஏற்றி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இயேசுவை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆமாண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்க நிரப்புங்க அப்பா ஆண்டவரே உம் வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே பலன தருபவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்மை அன்பு கூற வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன்
இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டீரே நன்றியையா. என்னை கண்டீரே நன்றியையா. என்னை கண்டீரே நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஓ ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றியையா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றியையா. சுகம் தந்தீரே நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அப்பாவுக்கு ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதனை தகுதிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா புகழும் ஆண்டவரே உமக்கே ஆண்டவரே செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. தொடக்கம் வரை முடிவு வரை கடம் இருக்க ஆண்டவரே. ஆண்டவரே கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. உம் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளில் ஆண்டவரே அப்பா உம்மை போற்றி பாட கிருபை கொடுத்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜனே, கொடான கொடி நன்றி தகப்பனே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை எல்லாரும் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எல்லாரும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் சொல்லுவோம். உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல கண்ணீரோடு வேதனையோடு தேவைகளோடு கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரை நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த துதி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும், அது மகிமையான காரியங்களை கொண்டு வரும். ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொந்து போன நேரத்திலெல்லாம் நீ சொந்து கொண்ட கிருபையது. சொல்லுவோம். சொந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சொந்து கொண்ட கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுவோம். தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கி கிருபையது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கி கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க
உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் சொல்வோம், கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது. சொல்லுவோம், ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்ற. ஆண்டவரே, உங்க கிருபை தான் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே பாதுகாக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே, ஓய்வு நாளில கூட ஆண்டவரே, உமது சமூகத்தில் ஆண்டவரே, அப்பா உமது கிருபையை எண்ணி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில உலாவுகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஐயா, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது கிருபை சூழ்ந்து கொள்வதாக, உமது வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அப்பா உமது கிருபையினாலே நீர் மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறமைக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல வேளையில கூட ஆண்டவரே உமது வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரோடு நீர் இடைபடுவீராக. உமது கிருபைக்குள்ள எங்களை அப்பா தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். எல்லா துதி ஸ்தோத்திர கனமகிமை ஆராதனைகளை உமக்கே செலுத்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒரு கருவியாக நீர் பயன்படுத்துங்கப்பா, இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே அவர் மாறாத ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் மாறாது விலகாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் வந்திருக்கலாம், ஒருவேளை இதை புதிதாய் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? இயேசு உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் இந்த நாளிலும் கூட எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன? எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் அன்பான சகோதரிகளே, பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், வியாதி என்று சொல்லி அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஆனால் அது எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. மாறாக அவை எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு உனக்காக எனக்காக அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. எல்லா அவமானங்கள், நிந்தைகளை எல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்திலிருந்தே நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கு என்ன இந்த செய்திக்கு தலைப்பு என்று சொல்லி. என்னாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கிறார்கள். என்னாகமம் 6வது அதிகாரத்தில் பழைய ஏற்பாடில் உண்டு. எடுத்து வாசிக்க கேட்போமா? 25வது வசனத்தை வாசிக்கிறார்கள். 175வது பக்கத்தில் இருக்கிறது. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க உன்மேலே அவர் கிருபையாய் இருக்க கடவர். அல்லேலூயா. சொல்லுவோமா ஒரு அல்லேலூயா.
அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபை மேலானது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, இது தம்முடைய முகத்தை உன் மேலே பிரகாசிக்க பண்ணி என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு இருளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் வெளிச்சத்தில் கொண்டு வருகிற அந்த மெய்யான ஒளி இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். மோசே அவன் சாதாரண ஒரு மனிதனாய் தான் அந்த மலையிலே போய் 10 கட்டளை வாங்க போனார். அந்த 10 கட்டளை வாங்கிவிட்டு அவர் கீழே இறங்கின போது அவர் முகத்தை மற்றவர்களால் காணக்கூடாதபடிக்கு அவ்வளவு என்னதான் பிரகாசமாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் முகத்தில் ஒருவேளை துக்கம் இருக்கலாம், எங்கள் வாழ்க்கையில வேதனை கண்ணீர்களோடு கூட இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனாக இயேசு எங்கள் வாழ்க்கையில அவர் வருவார் என்று சொன்னால், அவர் உதிப்பார் என்று சொன்னால், உன்னை பிரகாச பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உன் மேலே என்னவா கிருபையா இருக்க கடவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை எத்தனை பேர் வேணும்? எத்தனை பேருக்கு வேணும் சொல்லுங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிருபை இல்லாம எங்களால் என்ன பண்ண முடியாது? வாழ நிற்கவே முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் மேலே நீங்க என்னவா இருங்க? கிருபையா இருங்க. அந்த குருடன் சொன்னாங்க, தேவனே பிதா இயேசுவே என் மேலே நீங்க என்னவா இருங்க? கிருபையாய் இருங்க என்று சொல்லி அவன் கூவி அழைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை சார்ந்து கொள்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தேவனாகி கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்துகிறார், எப்படியெல்லாம் நடத்தினார், அவர் அப்படியாய் நடத்தின நிமித்தம் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கையில வந்தது, எவைகளை தேவனுக்கு அவர்கள் விட்டு கொடுத்து எவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த செய்தியில பார்க்க போகிறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு முன்பாக ஆண்டவருடைய கிருபைக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தில் பார்க்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு அநேக நாமங்கள் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா என்று சொல்லி நாங்கள் அநேக நாமங்களோடு கூட ஆண்டவரை அழைக்கிறத பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே யெகோவா நிசி, வெற்றி கொடுக்கிற தேவனே என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ இந்த நாளிலே துரிதமாக நாங்கள் எடுத்து ஒரு வசனத்தை கூட நாங்கள் வாசிக்க கேட்போம். யாத்ராகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 33வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்க கேட்போமா? என்னது? 33ல் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் எங்களுக்கு இப்படியாய் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காரியங்களை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில இன்றைக்கு இவைகளுக்கு நீ செவி கொடுப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும், உன் வாழ்க்கையில நீ கடந்து போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு விடுதலையை, அற்புதத்தை பெற்று செல்வாய். அல்லேலூயா. வாசங்கள் என்ன சொல்லுகிறது? அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். அல்லேலூயா. போதும். பாருங்களேன், ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்லுகிறது. மோசே பார்த்து ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுல முக்கியமாக எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேலே நான் என்னவா இருப்பேன்? நான் கிருபையாய் இருப்பேன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, இதோ அந்த கிருபை எல்லாருக்கும் இல்லையா என்று நாங்கள் கேள்வி எழுப்பும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் ஒன்று சொல்லட்டும், இந்த கிருபையை நான்
நாங்கள் தேடி போகும் பொழுது, அந்த கிருபை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்கள் தான் எல்லாம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் அன்பானவர்களே, இந்த மோசே தனக்காக அல்ல, அந்த லட்சக்கணக்கான மக்களை இதோ நடத்தும்படியாக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அவர் அந்த இடத்துல பாருங்களேன், அந்த ஜனத்துக்காக இவ்வளவாய் அவன் பிரயாசப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, எவன் மேலே நான் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த மோசே ஆண்டவருக்கு என்ன பண்ணா, தன்னை ஒப்பு கொடுத்தான், தன்னை தாழ்த்தினான், ஆண்டவருக்கு அவனை ஒப்பு கொடுத்தான் அன்பானவர்கள். அதனால தான் மோசே வல்லமையான ஒரு ஊழியனாய் அந்த நாட்களிலே பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்த காரியங்களிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை, எங்கள் மனைவி, பிள்ளைகள், கணவன், எங்கள் குடும்பங்களை நாங்கள் யார் நடத்த ஒப்பு கொடுக்கிறோம், யார் நடத்த நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். அப்படியானால் இந்த நாளிலே நிறைய காரியங்களிலே குறைவுகள் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த குறை என்று சொல்லி, ஏன் எனக்கு இது நடக்கல, அவங்களுக்கெல்லாம் இது நடக்கிறது, அவங்கெல்லாம் இப்படியாக இருக்கிறாங்க, அவங்க நல்ல உயர்ந்து இருக்கிறாங்க, ஏன் நான் இப்படி இல்லை என்று சொல்லி கூட ஒருவேளை கேள்வி எழுப்பலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், பாவியை நேசிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், அதே நேரத்தில் உன்னை சபிக்கிறவளை நான் என்ன செய்வேன், சபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஆபிரகாமை பார்த்து சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், ஒரு சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலை என்று சொன்னால், மற்றவர்களை பார்த்து கொண்டு அவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ள இந்த பொறாமைகளும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களே அந்த மனிதனுக்குள்ளே, அந்த குடும்பத்தில், அந்த காரியங்களில் வருகிறதை பார்க்க முடியும். பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அப்பேற்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, மத்தேயு புஸ்தகத்தில் பாருங்களேன், சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு 20 பாருங்களேன், 15 பார்க்கும் பொழுது அங்கே அந்த ஓமையாய் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வேலைக்கு ஆளை ஆண்டவர் அழைக்கிறார். கடைசி மணி நேரத்தில் வந்தான் என்றெல்லாம் நாங்கள் பார்க்க முடிகிறது. வந்து அவனுக்கு முதலாவது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியம், இதோ உனக்கு கொடுத்ததை நீ பெற்று செல் என்று சொல்லும் பொழுது ஒருவன் அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புறான், நாங்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, நாங்கள் துவக்கத்திலிருந்து இருந்தோமே என்றெல்லாம் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். கடைசியாக வந்த அவனுக்கும் அதே தானா என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல பாருங்களேன், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிங்க 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியா சொல்லுகிறது, என்னுடையவைகளை என் இஷ்டப்படி செய்ய. பாருங்களே, அந்த கிருபை யாருடையது? யாருடையது? அது கர்த்தருடையதுங்க. ஊழியக்காரன், நான் அதான் சொல்றேன், கிருபை என்று சொல்லி நான் சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அன்பானவர்களே, அந்த கிருபை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. எப்போ கொடுக்கணும் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்பதான் அதை கொடுப்பார், அப்பதான் அவங்களை நடத்துவார். ஆகவே நாங்கள் சொன்னது மாத்திரம் அல்ல, நாங்கள் சொல்லி ஜெபிக்கலாம், ஆனால் அதை நேற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். பாருங்களேன் என்ன சொல்லுகிறது அந்த வசனத்தை, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை, சகல அதிகாரமும் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் மார்க்கில் பார்க்கிறோம், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த அதிகாரமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடினால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார். ஹலோ, என்னவா வன்கண்ண என்ன தெரியுமா? என்னது நம்ம பாஷையில் சொல்லணும்னா, கண்ணு பட்டுட்டாங்க, கண்ணு வச்சிட்டாங்க, பொறாமங்க. சொல்கிறோமா இல்லைங்களா? கேட்டுக்கிறோம் இல்லையா? நம்ம சொல்கிறோம்ல. ஏன் நிறைய நேரத்தில் நாமளே பொறாமப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? உண்மை தானே அன்பான சகோதரிகளே? இல்லைங்க, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்களேன், நான் தயாளனாக இருக்கிறபடினாலே நீ வன்கண்ணாக இருக்கலாமா, நீ பொறாமைப்படலாமா,
என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேருங்க நமக்கு இந்த உணர்வு இருக்கிறது? அதனால தான் பாருங்களேன், இயேசுவை முன்மாதிரியாக சொல்ல முடியும். நாங்கள் பாருங்களேன், மற்ற ஒருத்தர் கொஞ்சம் உயர்வு வரும் பொழுது பாருங்களேன், அப்போ அந்த இடத்துல அவரை பாருங்களேன் தாழ்த்த பார்ப்பாங்க. நான் ஒரு சாட்சியை கேட்டேன். அவர் சொல்கிறாரு, அருமையான எனக்கு தாளந்தெல்லாம் இருந்தது, பாடுகிற தாளந்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய அந்த காரியத்தை செய்யணும் என்று சொல்லி எத்தனையோ முயற்சிகள் செய்தேன். ஆனால் எல்லோரும் மேன்மையான, அவங்க நல்ல வசதி படைத்தவங்க, அவங்க நல்லா இருந்தாங்க, உயர்ந்து அந்த சர்ச்சில் தான் நடக்குது இதெல்லாம். ஆனால் அவனை முன்னுக்கு வர விடவே இல்லையாம். யோசித்து பாருங்க, அவன் உள்ளம் உடைந்தானா அந்த ஆண்டோட பிள்ளை. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதான் சொன்னோம், இயேசு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற அற்புதங்களையும் செய்வான். அப்புறமா என்ன சொல்கிறாரு? இதை காட்டிலும் பெரியவைகளை. அல்லேலூயா! கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா! ஆகவே எங்கள் ஆண்டவர் அப்படியான காரியங்களுக்குள்ளே உங்களை நடத்த விரும்புகிறார். உன்னை மேன்மையாய், உன்னை ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு வைக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம், அந்த போல நீ மற்றவர்களை பார்த்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னால், மற்றவர்களுக்குள்ளே நீ இப்படியாக போகிறான், கடைசி வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியாது. இந்த நண்டு கதை தான் உங்களுக்கு தெரியல, அது மேலே போக விடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதரனே சகோதரிகளே, அப்படி அல்ல. ஒரு கிறிஸ்துவன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு ஏணியா இருக்க வேண்டும், அதுல அவன் ஏறி போக வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! நான் அதான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை காட்டிலும் ஆண்டவரே இதோ அவர்களை நடத்துங்க, ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா என்று சொல்லித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா! இந்த உணர்வு இருக்கிறதா? எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆகவே ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ அப்படி செய்யலாமா என்று சொல்லி. அப்போல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க, கண்ணு பட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு செய்கிற காரியங்களுக்கு நம்ம ஜனம் ஆண்டவர் இயேசுவே இதெல்லாம் யோசித்து பார்க்குறோம். ஆண்டவருக்குள்ளே வந்த பிற்பாடு இதெல்லாம் செஞ்சிட்டாக்கா, ஏதோ எல்லாம் பண்ணி அதில் போய் அடுப்பில் போடணுமா? என்னையா இது? எந்த அடுப்பில் போடணும்? எப்படியா போவோம்? அது இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வா, அது எல்லாவற்றையும் மாற்றி போடும். அல்லேலூயா! இயேசுவின் வல்லமை எல்லாவற்றையும் மாற்றும். ஆகவே இதோ கிருபையாய் நீ இருக்க கடவுகிற ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் இரும் என்று சொல்லி துரிதமாக நான் சில வசனங்களை சொல்லுகிறேன். அங்கே ஆண்டோடைய இந்த கிருபைக்கு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறார்கள். எடுத்து வாசியுங்கள் சீக்கிரமாய். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபைக்கு என்ன பேர் கொடுக்கப்படுகிறது? வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போமா? அதற்கு சாலமோன், தாவீதின் மகன் சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. அல்லேலூயா! என்ன சொல்லுகிறது அந்த வேத வசனம்? என்ன சொல்லுது? ஏங்க கிருபன்னு சொன்னா அந்த கிருபை உன்னை சும்மா வராது. என்ன சொல்றாரு அவன் மகன்? என்ன சொல்றாரு? தன் தகப்பனை குறித்து உண்மையும் என்னது நீதியும் எப்படியெல்லாம் அவர் இருந்தாரு, அப்படி இருந்ததுனால தான் ஆண்டவர். வாசிங்க அந்த வசனத்தை. உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு மன நேர்மையாய் இப்படியா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன தருவாராம்? அவருக்கு பெரிய கிருபை செய்து. என்ன கிருபையாது? எங்க தேவன் எப்படிப்பட்டவர்? எங்கள் இயேசு எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, எப்படிப்பட்டவருங்க? உனக்கு பெரியவரா இல்லையா? சாலமோனிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன், தேவ ஆலயத்திலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன். இன்றைக்கு அன்பான தேண்ட பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் நான் அந்த பாரம்பரியத்தில் கடந்து வந்தபோது அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு குட்டி குழந்தையாகிறாராம்.
எப்படியா அது? அப்புறமா பார்த்தாக்கா அவர் பெருசா இருக்கிறாராம். இது எப்படியா சாத்தியம்? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. கொஞ்சம் பகுத்தறிவு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது எப்படியா சாத்தியம்? ஒருவன் சொல்றான், 2 எலும்பு கூட வச்சுக்கொண்டு சின்ன எலும்பு கூட இன்னொரு பெரிய எலும்பு கூட என்னன்னு பார்த்தா அவர் விஞ்ஞானம், அவர் ஆராய்ச்சி பண்றாராம். போய் கேட்டாங்களாம், என்னையா செஞ்சு கொண்டு இருக்கிற? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறேன். சரி, என்னதான் அதுக்கு விளக்கம் என்று சொல்லி கேட்கும்போது, இதை பாரு, இப்பேற்பட்டவருடைய பேரை சொல்லிட்டு, இது அவர் சின்னதா இருந்தபோது இருந்த எலும்பு கூடு என்று சொன்னாராம். சரி, இந்த பெருசு யாருன்னா அவர் பெருசான பிற்பாடு இருந்த அதே இன்னொரு எலும்பு கூட காட்டினாராம். எப்படின்னா சாத்தியமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவராய் இருக்கிறார். ஆகவே இதோ இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தாவீது எப்படியாய் நேர்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மகனாய் வாழ்ந்தது நிமித்தம் அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த கிருபைக்கு என்ன பேரா? பெரிய கிருபை. சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த கிருபை என்னதான்? பெரிய கிருபை. அந்த பெரிய கிருபை உனக்கும் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, யாக்கோபின் புஸ்தகத்தில் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 6வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4 வாசிங்க. 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. என்னவா? அதிகமான கிருபை. இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? அந்த கிருபைக்கு என்ன பேரு? சொல்லுங்க தயவு செய்து. பாருங்களேன், நீங்க இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது தான் உங்க வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இது அந்த வசனம் சொல்லுகிறதுப்பா. வாசிங்க சீக்கிரமா. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த அதிகமான கிருபை அப்படியே அள்ளி அள்ளி ஆண்டவர் கொடுத்துருவாரா? யாருக்கு வேணுமானா? பெருமை உள்ளவனுக்கு தருவாரா? இல்லை. உனக்குள்ள என்னென்ன பெருமைகள் இருக்கிறது? ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வரத்துக்கு முன்னால இப்படியெல்லாம் இருந்ததுங்க, சரி, அதெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெரிய ஜெப வீராங்கனை நான் பாடினாதான், நான் இந்த ஊழியம் செஞ்சாதான், இப்பேற்பட்ட பெருமைகள் இன்றைக்கு இருக்கிறதா? இல்லை. இல்லை, வீட்டில் பாருங்களேன், நான் தான், கணவன் தான், இல்லை மனைவி தான். இன்றைக்கு எத்தனையோ காரங்களை சொல்லலாம். எங்கள் வாழ்க்கையில் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பெரிய கிருபை, 2வது அதிகமான கிருபை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு தெரியும், 12வது அதிகாரத்தில் 9வது வசனம். இங்கே பவுலை பார்த்து தேவன் சொன்ன அந்த வசனம் என்னது? வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9 இப்படியாய் எழுதியிருக்கிறது வேதத்துல. வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். பாருங்களேன், அதற்கு எதற்கோ ஒரு காரியத்துக்கு அந்த இடத்துல ஆண்டவர் பதில் கொடுக்கிறது பாருங்களேன் பவுலுக்கு. இந்த பவுல் என்ன, ஆண்டவருடைய அந்த ஊழியக்காரனுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் அவரை கொண்டு பயன்படுத்தினதை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் அவருக்கு என்ன பதில் கொடுத்தார்? வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு என் கிருபை உனக்கு போதும். போதும். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? என் கிருபை உனக்கு போதும். போதுமான கிருபை. இயேசு போதும் சொல்றோமா? சொல்றோமா? எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு இயேசு போதும்? போதுமா? எங்கெங்க 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 வருமானம் இல்லை எங்களுக்கு, இது அல்ல அது இல்லை, இவைகளே சொல்லின்னுக்கிறோம். யோசித்து பாருங்க. பாருங்களேன், இந்த சாப்பாடில் தான் பாருங்களேன், ஒரு மனுஷன் பாருங்களேன், எல்லாம் மூக்குப்பொடி இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். தொண்டை இவ்வளோ தூரம் வந்துட்ட பிற்பாடு அப்புறமா என்னன்றார் அவர்? ஐயோ வானாங்க வானாங்க. ஏங்க வானாங்க? இன்னும் கொஞ்சம் போகிறது. அப்படி போட்டோன்னே என்ன ஆகும்? தலை சுத்தம், வெளியே வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, இப்படியான ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த போதும் என்ற தேவ பக்தியே உனக்குள்ள இருக்கணும் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் போதும் என்று சொல்லி எப்பொழுது, எல்லா நிலையிலும்,
எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது, ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு போதுமானதா இருக்கிறபடினால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி எனக்கு கிருபை செய்யும் என்று ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சொல்ல முடியும், ஆண்டவரே உமது கிருபை போதும் ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் என்னை நடத்த அது போதுமானதா இருக்கிறது. இன்றைக்கு சங்கீதம் வாசித்தோம், நாங்கள் சொல்றாங்க, நாங்கள் அதை நாங்கள் செய்கிறோமா ஆண்டவரே, அதுக்கு ஜெபித்து நாங்கள் வாசிக்கிறோம், நல்லது. ஆனால் அந்த வசனங்களில் நாங்கள் ஏன் இந்த இடத்துல கூட நாங்கள் தியானிக்கிறோமா, நாங்கள் வீட்டில் போய் தியானிக்கிறோமா, நாங்கள் அந்த காரியங்கள் எங்களுக்குள்ள இடைப்படுகிறதா? நான் உண்மை சொல்லட்டும் அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையில சொன்ன அத்தனையும் எனக்குள்ள அது குறுகி நடக்கும், பேசும், இது பண்ணும் அல்ல. ஏதோ ஒரு காரியம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாது, எங்களுக்குள்ள அது இடைப்படும். எங்களுக்கு இந்த காரியங்கள் எனக்குள்ள இன்றைக்கு இப்படியாய் என் வாழ்க்கையில மாற்றினது, நடத்தினது, பேசினது என்று சொல்லி சொல்ல முடியும். பாருங்களேன், இன்றைக்கு வாசித்த அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, சங்கீதம் 86வது அதிகாரத்தில் 15வது வசனம் வாசித்தோம் போது, அங்க வாசித்தோம். இன்றைக்கு என்னது வாசிக்க கேட்போமா? ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும். அல்லேலூயா. என்னவா? பூரண கிருபை. சொல்லுங்க, இப்ப என்ன கிருபை? பூரண கிருபைங்க. பூரண கிருபை. முழுமையான ஒரு கர்த்தராகிய தேவன் உன்னை முழுமைப்படுத்த விரும்புகிறார். உன்னை முழுமையாக உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை நடத்த. ஆனால் உன் வாழ்க்கையில போராட்டம், துன்பங்கள், பாடுகள் வரலாம். அவை கூடாகத்தான் கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆனால் ஒருபோதும் உன்னை விட மாட்டார், உன்னை கைவிட்டு விலக மாட்டார். அந்த கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிமா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சரி, இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா. என் தேவன் எப்பேற்பட்டவரா? அவர் சத்தியமுள்ள தேவன். அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்களேன், நான் முழுமை என்று சொன்னேன், இது அல்ல. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே என்ன சொல்லப்படுகிறது? எடுத்து வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பாருங்களேன், 5வது அதிகாரத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க. ரோமர் 5:17வது வசனத்தை வாசிக்கிறார்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, சரி, கிருபையின் பரிபூரணத்தையும். என்னதான் கிருபையில் பரிபூரணத்தில் எங்கள் ஆண்டவர் அந்த கிருபை பாருங்க, பூர்ண கிருபை இப்ப என்னவா மாறுதான்? பரிபூர்ணமாய் மாறுகிறதா? அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. என் பாத்திரம் என்னதான்? நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம் என்ன ஆண்டவரே, உமது கிருபை ஆண்டவரே நிரம்பி வழிய செய்கிறதா? அல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகள் உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நீ மற்றவர்களுக்கு என்னவா இருக்கணுமா? நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பூர்ண கிருபை இப்பொழுது அந்த பூர்ணம் என்னவா மாறுகிறதா? இதோ அது பரிபூர்ணமாய் மாறுகிறதா? அல்லேலூயா. எத்தனை பெரிய அன்பு ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள், பற்றாக்குறை, வியாதி என்று சொல்லி பார்க்க முடியும். ஆனால் அது எல்லாவற்றிலும் இப்ப சொன்ன அத்தனை கிருபைகளும், அந்த பெரிய கிருபையும், ஆண்டுடைய மகத்துவமான அந்த அதிகமான கிருபையும், இது போதுமான கிருபையும் எங்கள் வாழ்க்கையில அது பரிபூர்ண கிருபையும் மாத்திரமல்ல அன்பான சகோதரி சகோதரிகளே, அது எங்களை நடத்தினதை பார்க்கிறோம். அது எது வரைக்கும் நடத்துவோம்? எது வரைக்கும்? ஒரு அரசாங்கம் எவ்வளவு ஆண்டு அவங்க நடத்துவாங்க அந்த ஜனங்களை? ஒரு பெற்ற தாய் தகப்பன் கூடங்க ஒரு பிள்ளை எது வரைக்கும் அவங்க நடத்த முடியும்? இதோ
வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, பெற்ற தாய் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலோ நான் உன்னை மறவேன் என்று சொன்ன அந்த ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எது வரைக்கும் அவர் நடத்துவாராம். சங்கீதத்தில் 136வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னதான் வாசிங்க, சங்கீதம் 136வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க, 1வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிங்க, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வர வேண்டுமா? தேவ பிரசன்னம் உங்களை நடத்த வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய மகத்துவங்களை நீங்கள் காண வேண்டுமா? ஆண்டுடைய மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கணுமா? தேவனை துதிக்கணும். எப்ப துதிக்கணும்? எல்லா நிலையிலும். எங்க வேதனை நேரத்தில் அப்பதான் துதிக்கணும், அதிகமாய் துதிக்கணும். நீ தேவனை துதிக்கும் பொழுது என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், என் வாழ்க்கையில துன்பங்கள், வேதனைகள், அந்த கரடு முரடான அந்த பாதைகளை கடந்து வந்த போதெல்லாம் எல்லாரும் விலகி போவார்கள். தனிமையில் ஓ தெய்வமே என்று சொல்லி என் வாழ்க்கையில கடந்து போகும் பொழுது கண்ணீரும் வேதனை பாடுகளும் ஏதோ எங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் இல்லாத அந்த தனிமை நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்று தான், ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி எங்களால் முடியல. ஆனாலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அந்த சிறையிருப்பை எல்லாவற்றையும் அவர் மாற்றி ஆசீர்வாதமாய் வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். வாசிங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க சீக்கிரம். என்றென்றும் உள்ளதுங்க. எல்லா நாளிலும். நேற்று இருந்தது, இது இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கு இருக்குமா? நாளைக்கும் இருக்கும். எப்பொழுது? கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அநேக காரியங்களை, அநேக சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அவைகளை முன்னாக கொண்டு வந்து நிறுத்துகிறோம், இதனால தான் என்று சொல்லி. ஆனால் அன்பான சகோதரி சகோதரிகளே, இந்த வேதத்தில் நாங்கள் பார்க்க முடியும், எல்லா பரிசுத்தவான்களும் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஒவ்வொன்றை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லா நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூவி அழைத்தார்கள். அந்த இடத்துல ஜெயத்தை, வெற்றியை, விடுதலை, சுகங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு அந்த மகத்துவமான கிருபையை நாங்கள் போக்கடிக்கிறவர்களா இருக்கிறோமா? தயவு செய்து இன்றைக்கு அதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த பரிபூர்ண கிருபை என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொன்னீரே. என் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே, சதா காலங்களிலும் ஆண்டவரே, எங்களோடு, எங்கள் குடும்பத்தோடு, என் பிள்ளைகளோடு, என் சபையோடு இருக்கும் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே, இதோ தாவீது உத்தமமாய் நடந்தான், உண்மையாய் நடந்தான், ஆண்டவருக்கு ஏற்ற வழியிலே அவன் நடந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். சரி, இப்பொழுது இந்த காரியங்களை பார்த்து நாங்கள் பார்த்தோம் இந்த வேதத்தில். இதையெல்லாம் யாருக்கெல்லாம் இப்படியான காரியங்களை செய்தார், அதுக்கு வசனத்தோடு எந்தெந்த மனிதன் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று நாங்கள் பார்த்து ஜெபித்து நாங்கள் அப்படியாக கடந்து செல்ல போகிறோம். எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதியாகமத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரு மனிதனை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. அது என்ன? எடுத்து வாசிக்க கேட்போம். இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நோவாவுக்கோ, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்ததா?
கர்த்தருடைய கிருபை கிடைத்ததாம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபை வரும் பொழுது அது எத்தனை பெரிய மகா மேன்மை ஆசீர்வாதம்! அது எப்படியாய் அந்த மனிதனுடைய வாழ்வை ஆசீர்வதித்து நடத்துகிறது என்று சொல்லி இந்த காரியத்தில் குறித்து நாங்கள் பார்க்க முடியும் அன்பானவர்களே. ஏன் என்று சொன்னால் இந்த நோவா காலத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியை ஒரு விசை நிக்கிரகம் பண்ணினாராம், அழித்து போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு மழையினால நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னபோது இந்த ஜனங்கள் இதோ அதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த மழைனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இயேசுவை போய் சொல்லி பாருங்களேன். இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்களேன் மறுதலிக்கிறதும் அதை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை அவங்க பெற்றுக்கொள்ளாததுனால, அந்த அந்த ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்ளாததுனால தான் அப்படியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அன்பானவர்களே, நோவா காலத்தில் நோவா ஆண்டவர் கண்களுக்கு இதோ கிருபை கிடைக்கும்படியாய் ஆண்டவர் அந்த நோவாக்கு இறங்கினார் என்று அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பாருங்களேன், நோவா எப்படி இருந்தாராம், வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நோவா அந்த அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களிலே நீதிமானோ உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கண்ணில் கிருபை கிடைக்கணும்னாக்கா என்னென்னவா இருக்கணுமா? உத்தமனோ நீதிமானோ தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய், அப்படி என்று சொன்னால் ஜெபிக்கிறவனாய், பாடுகிறவனாய், துதிக்கிறவனாய், கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்து ஆண்டவரை நாங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய கிருபை எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய சமுதாயத்தில் அது வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, அவர் பரிசுத்தவான் என்று வேதம் சொல்லல, அவர் முழுமையானவர் என்று சொல்லல, மாறாக அன்றைக்கு இருந்தவர்களிலே அவன் நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லி, இன்றைக்கு உன்னிலே என்னிலே கொஞ்சம் உண்மம் இன்றைக்கு இருக்கிறதா? கொஞ்சம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் உன்னை ஆண்டவருக்குள்ளே நடத்தும், அது மேன்மையாய் உன்னை வைக்கும். காரணம் என்ன? இதோ ஆண்டவருடைய அந்த கண்களிலே இதோ நோவாக்கு கிருபை கிடைத்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நோவா தேவனோடு ஒரு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். பட்சம் பார்க்குறவரா ஆண்டவர்? இதோ அந்த மனிதர்கள் மேலே அன்பு இல்லையா? சாகிறவனுடைய சாவை விரும்பாத கர்த்தர் இதோ அன்றைக்கு எல்லாரையும் அழித்து போட காரணம் என்ன? அவர்களுக்கு நேரம் கொடுத்தார். அல்லேலூயா. என்னது? நோவா அந்த பெட்டகத்தை செய்ய 120 வருஷம். அவர் காலையிலலாம் பெட்டகத்தை செஞ்சு சாயங்காலம்னா என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அப்பா அழிக்க போகிறாரு, மனம் திரும்புங்க என்று சொல்லி. ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணல? கடைசி வரைக்கும் அவங்க மனம் திரும்பவே இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் அந்த இடத்துல பூமி அழித்து போட்டார் என்று சொல்லி. ஆனால் தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று சொன்னால், என்ன அவ்வளவு மகத்துவம், என்ன அந்த விசேஷம் என்று சொல்லும் பொழுது, நோவா ஆண்டவரை சார்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சஞ்சரித்தானா, கடவுளோடு அவன் ஒன்றித்திருந்திருக்கிறான். ஆகவே தான் அந்த கிருபை கிடைத்தது. சரி, இவன் தான் இப்படி இருந்தான். ஆனால் அவருடைய மனைவியை குறித்து, அவனுடைய பிள்ளைகளை குறித்து, மருமக்களை குறித்து வேதத்தில் சொல்லல. ஆனால் அன்பான சகோதரிகளே, இந்த ஒரு மனிதன் நிமித்தம் இது அந்த குடும்பம் முழுவதுமா என்ன பண்ணப்பட்டது? காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுது, ஒருவன் ரட்சிக்கப்பட்டா குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நோவா குடும்பத்தை இதோ ஆண்டவர் அந்த பெட்டகத்தில் வைத்து அவர் காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை. ஏன்? அவங்க மனைவி இல்லைல்ல, நீங்கள் சொல்றது கேட்க மாட்டேன், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்லை, அந்த பிள்ளைகள் ஒருவேளை தன் தகப்பன் தாய் பேச்சு கேட்காமல் அவர்கள் சில காரியங்களை சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் என்னங்க என்று சொல்லி, இதெல்லாம் நம்ப முடியல என்று சொல்லி. இது காட்டிலும் இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த மருமக்கள், அந்த பிள்ளைகளுடைய மனைவிகள் அவங்க சொல்லி இருக்கலாம், ஐயோ உங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி.
அப்படி இருந்திருந்தா நோவா குடும்பம் காக்கப்பட்டிருக்குமா? இருக்குமா? இல்லை. இதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் நாங்கள் என்னவா இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும். ஏக சிந்தையாய் கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நாங்கள் நடக்கும் பொழுது, இதோ பெட்டகத்துக்குள்ளே வைத்து நோவாவின் குடும்பத்தை அன்றைக்கு காப்பாற்றினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே அவங்களை மறைத்து வைத்து காப்பாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பாருங்களேன், அப்பொழுது நடந்தது என்ன? 1 பேதுருவின் புஸ்தகத்தில் பாருங்களேன், அன்றைக்கு நடந்த அந்த காரியங்களில் தேவன் இன்னும் எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு பாருங்களேன் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த கர்த்தர், அந்த மரித்த பிற்பாடும் அவர் அந்த இடத்துல இல்லை. இது அவர் எங்கே போனாராம், என்ன செய்தாராம்? வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே எந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் இருந்த போனவைகள் அந்த பேழைக்குள்ள சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. அந்த ஆவியில் அவர் போய் காவலில் உள்ள இதோ அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேண்ட பிள்ளைகளே, அந்த ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனை பெரிய கிருபையாய், அப்போ அவர் நீடிய பொறுமையாய் காத்திருந்தார் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில சிலர் பேர் மாட்டும் 8 பேர் மாட்டும் பிரவேசித்தார்கள், அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் இந்த இரட்சகரை அறிவிக்கிற இந்த வேளையில் அன்பானவர்களே, எத்தனை பேர் இயேசுவண்டை வருகிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவளை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டுடைய கிருபை இன்றைக்கு அழைக்கிறது. அவருடைய கிருபை உன்னை இதோ அழைக்கிறது. அன்பான தேண்ட பிள்ளைகளே, அந்த கிருபைக்கு இந்த குடும்பம் ஒப்பு கொடுத்தது போல அந்த தகப்பன் சொல்லி இருப்பார். அதை தன் மனைவி கேட்டால் அந்த மனைவி கேட்டு இதோ பிள்ளைகளுக்கு சொல்லி, அந்த பிள்ளைகள் மருமக்களுக்கு சொல்லி, அந்த குடும்பம் முழுவதுமாய் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தது நிமித்தம் அவர் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு எங்கள் குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இதோ இன்றைக்கு நடக்காததற்கு காரணம் என்ன? இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை அதே ஆதியாகமத்தில் இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் இங்கே ஒரு வசனத்தை வாசிப்போம். 19வது அதிகாரத்தில் நாங்கள் எடுத்து வாசிப்போம். 19வது வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தில் பாருங்களேன், 19 வாசிக்கிறார்கள். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். உமது கண்களில் உம்முடைய கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. ஓஹோ ஆண்டவரே, கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணி மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். பாருங்களேன், இங்க என்ன சொல்லுகிறது? அவருடைய கிருபை நல்லது, அது எங்களை காப்பாற்றும், எங்களை நடத்தும். ஆண்டவரே, உமது கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது, அது நல்லது. ஆனால் என் பிராணனை நான் காத்துக்கொள்ள தேவரீர் எனக்கு நீங்க செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். நான் இப்பொழுது ஏதோ ஒரு ஆபத்தில் இப்ப என்னவா இருக்கிறேன்? நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்தால் நான் என்ன ஆயிடுவேன்? நான் மரித்து போவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதரிகளே, நான் அந்த மலைக்கு ஓடி போகத்தக்கதாக இந்த தீங்கு என்னை தொடராதபடிக்கு ஆண்டவரே நான் அப்படி இல்லை என்று சொன்னால் நான் மரித்து போவேனே என்று சொல்லி இங்கே என்ன இந்த காரியத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்கே இந்த லோத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில இந்த
காரியங்கள் வரும் பொழுது தேவன் அன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு அழிவை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஏன் கீழ்ப்படியாத ஜனங்கள் எத்தனை காரியங்கள் சொல்லியும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனுடைய தண்டனை, தேவனுடைய காரியங்கள் அந்த இடத்துல வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இதோ அந்த இடத்திலும் தேவனுடைய கிருபை லோத்துக்கு ஆண்டவருடைய கண்களில் கிடைத்தது. ஆனால் அந்த லோத்து தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னால முடியலப்பா. என்னது? என்னால முடியல ஆண்டவர், அவ்வளோ தூரம் இருக்கிறது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கை இவ்வளவா இருக்கிறது, நான் இதை கடந்து போக ஆண்டவர் எத்தனை பாடுகள், எத்தனை சவால்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆண்டவரே என் பலத்தாலே, என் சுயத்தாலே, என்னுடைய ஞானத்தாலே செய்ய முடியாது ஆண்டவரே. உங்களை நாங்கள் தாழ்த்தும் பொழுது, எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அப்போ என்ன நடக்கிறது பாருங்களேன். இது அந்த இடத்துல அடுத்த வசனத்தை வாசிங்க. அதோ அந்த ஊர் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன். உடனே இவன் கேட்கிறான், ஆண்டவரே அந்த இடத்துக்கு நான் ஓடி போகலாமா என்று சொல்லி. ஆகவே தேவன் கொடுக்கிற பதில் என்ன? அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் சரி அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. சரி, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். பாருங்களேன், இந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல லோத்து சொல்லும் போது தேவன் என்ன பதில் கொடுத்தார் வாசிங்க. அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை அருமையான கர்த்தருங்க. பரிபூர்ணமான என்றென்றைக்கும் உள்ள அந்த கிருபை உள்ள ஆண்டவர் ஒரு தனி மனிதனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கு பதில் தருகிறார். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும், உனக்கு அருளப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதோ அவன் ஒன்று செய்தான். ஆண்டவரே என்னால் முடியாது, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹெல்ப்லெஸ். ஆண்டவரே என்னால் முடியல, ஆண்டவரே என்னால் முடியல. நான் இந்த காரியங்களை அநேக நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் போராட்டங்கள், பாடுகள் வந்தபோது, ஆண்டவரே நான் முடியல, ஆண்டவரே என்னால் முடியலப்போ என்று சொல்லி தேவனிடத்தில் நான் கண்ணீர் விட்டு ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, அப்போது நான் அநேக முயற்சிகளை, அநேக காரியங்களை நான் செய்யும் பொழுது தேவன் அவை எல்லாவற்றையும் நிறுத்தி அவருடைய கிருபையை என் வாழ்க்கையில் கடந்து வர செய்ததை நான் பார்த்தேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. இந்த லோத்து தன்னை தாழ்த்தி நான் ஆண்டவரே என்னால் முடியலப்பா என்று சொல்லி இதோ இந்த நாளில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுக்கிரகம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கணுமா? கர்த்தருடைய அனுக்கிரகம் வேண்டும். ஆகவே அன்பான சகோதரிகள், இன்னும் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஊரோடு ஒத்து வாழணுங்க, எல்லாம் அவங்களோட ஒத்து வாழ்ந்தா தான் எங்களால் என்னது? இல்லை இல்லை இல்லை, வேதம் அப்படி சொல்லல அன்பான தேவ பிள்ளைகளே. ஊரோடு நீ கர்த்தருடைய பிள்ளையாய் தனியாய் என்ன பண்ணும்? நீ திகழ வேண்டும். கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்று அவர்கள் கண்கள் பார்க்கணும். இதோ ஈசாக்கு அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அந்த ஜனங்கள் சொன்னாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மோசையை பார்த்து சொன்னாங்க, யோசேப்பை பார்த்து அந்த இடத்துல யோசேப்பே உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரோடு இருந்தார்கள். ஆகவே உன்னை இதோ அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தனியாய் உன்னை மேன்மையாய் வைத்து காட்டுவார். உன்னை மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வைப்பார். அப்படியாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உனக்கு அனுக்கிரகம் செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம், இன்னொரு மனுஷனை பார்ப்போம். எடுத்து வாசிங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் பார்ப்போம். என்னாகமத்தில் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது. பாருங்களேன், இவங்க சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? என்ன சொல்லி வாசித்தோம்? ஆண்டவரே உமது கண்களிலே எனக்கு கிருபை
வாசிங்க. இப்படி எனக்கு செய்யாமல் ஆண்டவரே, இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். பாருங்களேன், இப்ப இங்க என்ன நடக்கிறது? மோசே தன்னால அவன் தனியாய் அநேக காரியங்களை செய்யும் பொழுது அவன் அந்த காரியங்களிலே இதோ முழுமையா செய்ய முடியாதபடிக்கு அந்த ஜனங்களுடைய காரியங்கள் முறுமுறுப்புகளும் அநேக காரியங்கள், நம்ம வார்த்தையில சொன்னா டார்ச்சர்கள், அநேக காரியங்கள் என்னது அவனை வருகிறது, அந்த ஊழியக்காரனுக்கு தேவ பிள்ளைக்கு வருகிறதை பார்க்கிறோம். இதனால அவன் சோர்ந்து போகிறான். ஒரு கணம் ஆண்டவரே என்னை கொன்று போடும் வேண்டிக் கொண்டான் என்று அந்த இடத்துல சொல்கிறோம். இதை காட்டிலாங்க என்ன ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே இவங்களெல்லாம் கொண்டு போங்க, வேண்டுமானால் என் பேரை என்ன பண்ணுங்க கிறுக்கி போடும் என்று சொல்லி எல்லாம் சொன்ன ஒரு பரிசுத்தவான் இந்த மோசே வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்? அப்படி அல்ல மோசே, இதோ நான் உனக்கு இன்னொரு ஆலோசனை தருகிறேன். இந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது வாசிங்க என்ன நடக்கிறது? வாசிப்பா அப்புறமா. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களோ அதை சுமப்பதற்கு உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? தனிமையாய் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இயேசு சொன்னார், என்னை அன்றி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த இடத்துல இது ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இது அந்த ஆவியை, கிருபையின் ஆவியை உன்மேலே நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, யாத்ராகமம் 33வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே கூட பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. வாசிங்க. 33:17 வாசிங்க. என்ன சொல்லப்படுது? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். என் கண்களில் கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு அந்த இடத்துல மோசே பார்த்து சொன்னார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஏசாயா 43:1 அதுதான் சொல்லுகிறது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவள். ஆகவே இதோ என் கண்களிலே கிருபை வேண்டுமா? மோசே தன்னை தாழ்த்தினது போல நீங்களும் நாங்களும் தாழ்த்தும் பொழுது அவருடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் முன்பே வாசித்த அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாங்கள் 6வது வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்லுகிறது? அந்த பெரிய கிருபை தாவீதுக்கு கொடுத்த போது என்ன நடந்தது? வாசிங்க, அந்த வசனத்தை முழுசா வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:6 வாசிங்க சீக்கிரமாய். 1 ராஜாக்கள் 3:6. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் சரி உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அல்லேலூயா. இதுல இருந்து என்னது? தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை அது அவனோட முடியல, இதோ அவனுடைய சந்ததி, அவன் பிள்ளைக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் தந்து இதோ தாவீதை உயர்த்தின அதே கர்த்தர் அவனையும் உயர்த்தினார். சாலமோனை அந்த இடத்துல உயர்த்தினான் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் உயர்த்தி வைத்தாராம் இந்த சாலமோனை. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் இந்த பெரிய கிருபையை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் ஏளனமா நினைக்காதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தாவீது தன்னை
தாழ்த்தினான். அன்பானவர்களே, அவன் சொல்றான், கரவாடு பின்னால போய்கொண்டிருந்த என்னை ராஜாவாய் மாற்றினீரே ஆண்டவரே, உம்மை நான் எப்படி துதிப்பேன் ஆண்டவரே, இன்னமாய் துதிப்பேன் ஆண்டவரே, என்றென்றைக்கும் துதிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை துதிப்பேன், எல்லா நிலையிலும் ஆண்டவரே உம்மை உயர்த்துவேன் என்று சொன்ன இந்த தாவீதை போல நாங்கள் மாறும் பொழுது கர்த்தர் எங்களை மாற்றுவாராம். கடைசியாக லூக்கா நாங்கள் சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் எப்படியா சொல்லுகிறது? சீக்கிரமாய் வாசிங்க. அவள் இருந்த வீட்டில், யார் இருந்த வீட்டில்? இது அன்னை மரியாள், கன்னி மரியாள் அந்த இடத்துல இருந்தார்களாம். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது? தேவதூதன் பிரவேசித்து, தேவதூதன் எங்கே இப்ப எங்க வந்து தேவதூதன் வரார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதோ அந்த பெண் அந்த இடத்துல மரியாள் அந்த வீட்டில் இருந்தாங்களாம். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க அந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து வாசிங்க. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே போதும் பாருங்களேன் என்ன சொல்கிறது? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, வாழ்க. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கன்னி மரியாள் அன்றைக்கு தன்னை தாழ்த்தி அவங்க தான் சொல்றாங்க, இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை ஆண்டவரே, நாங்கள் இருக்கிறோமா, உண்மையில இருக்கிறோமா, நாங்கள் வீட்டை கட்டுகிறோமா, இது தாங்க நல்லா விளங்கி கொள்ளணும். அந்த ஆவியானவர் அவர் எங்கே இறங்கினாராம்? அவர் வந்து அந்த வீட்டில் அவங்க இருந்தபோது என்று சொல்லி, இன்றைக்கு எங்கள் வீட்டில் தேவ பிரசன்னம் வரணும் என்று சொன்னால் அந்த பெண் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தலைவி அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரம் இது ஆண்டவரை நாங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது தன்னை அடிமையாய் தாழ்த்தினால் மாத்திரமல்ல, இந்த மரியாள் இடத்துல இருந்த அநேக குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பாருங்களேன், அவங்க கருவுற்ற போதும் இன்னொருத்தருக்கு அவங்க என்ன பண்றாங்க, போய் என்ன பண்றாங்க, உதவி செய்கிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அவங்க 6 மாசம் அவங்களுக்கு போய் என்ன பண்றாங்க, உதவி செய்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அநேக கனிகளை நாங்கள் இந்த நாளில் காணும்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய கிருபை இதோ அந்த மரியாள் மேல வந்தது. காரணம் என்ன? இதோ ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்டார். மாத்திரமல்ல, அந்த மகள் தன்னை தாழ்த்தினாள் என்று பார்க்கிறோம். காரணம், இதனால வந்த ஆசீர்வாதம் என்ன? உலக இரட்சகரை என்ன பண்ணாங்களாம், பெற்றெடுத்தாங்களாம். சொல்லுங்க அல்லேலூயா. உலக இரட்சகரை அவள் பெற்றெடுக்க ஒரு பாத்திரமாய் தேவன் பயன்படுத்தினார். எப்பொழுது தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்த போது. கடைசியாக அன்பான தேவ பிள்ளைகளே, பவுல் வாழ்க்கையில அவர் எப்படியாக இயேசுக்கு அவர் எதிராய் வந்தவர், இயேசுவை இதோ அவர் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாய் இருந்தவர், அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்த அவர்களை கொலை செய்யவும் அப்படியாய் அவர் தீவிரமாய் வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் பணியில. ஆனால் அவர் வாழ்க்கையில கர்த்தர் வந்து அவர் வாழ்வை எப்படியாய் மாற்றினாராம். எடுத்து வாசிங்க. அவர் என்ன சொல்றார்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. ஒரு வசனங்களை நாங்கள் தியானித்து அப்படியாக கடைசியாக நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 1:15 பாருங்களேன் என்ன சொல்லுகிறது? அப்படி இருந்தும் எப்படி இருக்க, வாசிங்க. அப்படி இருக்க, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல், என் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது எப்படி இருக்க, நான் முதலாவது இயேசுவை அறியாமல் அவருக்கு எதிராக இருந்தேன். அப்படி இருந்த என்னை ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணாரா, தாயின் கருவிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் என்ன பண்ணாராம், என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். அல்லேலூயா. சொல்வோம் அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, தாயின் கருவிலே உருவாக முன்னமே பவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாராம். அவருடைய கிருபையினாலே அவரை அழைத்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னையும் என்னையும் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் வைத்து உன்னை பேர் சொல்லி அழைத்து உனக்கு அவருடைய கிருபை பாராட்டி உன்னை நடத்த காரணம் என்ன? ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். பவுலை பயன்படுத்தினது போல உன்னையும் உங்களையும் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். காரணம் என்ன? உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5 எழுதியிருக்கிறது.
ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ சொன்னப்பட்ட அத்தனை பாத்திரங்களும் தங்களை தாழ்த்தி அவளை ஒப்பு கொடுத்த போது அவளை மேன்மையாய் வைத்தாங்க. இன்றைக்கும் இந்த வேதத்தின் கூடாக அவங்களை உச்சரிக்கிற அவங்க பேர்களை சொல்லி நாங்கள் இன்றைக்கும் அதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களையும் ஆண்டவர் உயர்த்த அவர் விரும்புகிறார். சரி, இதற்கு நாங்கள் எல்லா கிருபைக்கும் பாத்திரனாய் மாறணும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று செய்யணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக, தேவனுடைய மகிமை நம்முடைய திறமை, நம்முடைய பலன், நம்முடைய மகிமை அல்ல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி. பாருங்களேன், அப்படி என்று சொன்னால் இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இதோ நீ அதை பெற்றுக்கொண்டாய், நல்லது. அநேகருடைய வாழ்க்கையில கிருபை இல்லாமல் இருக்கிறாங்களே, நீ ஸ்தோத்திரத்தினால அதை பெருக செய்ய வேண்டும், அவங்களை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். வாசிங்க, ஸ்தோத்திரத்தினால பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே உனக்கு இந்த கிருபை கொடுத்ததுக்கு காரணம் என்ன? உன்னை இந்த தேசத்தில் உயர்த்தி வைத்து உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? உன் பெருமைகளை, உன்னுடைய காரியங்களை செய்வதற்காகவா? இல்லை, மாறாக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை பெருக செய்யும்படியாய் உன்னை என்னை குடும்பங்களை தேவன் அழைத்திருக்கிறார். சக்கரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவரை மோசேக்கு அந்த இடத்துல சொன்ன போல அந்த ஜனங்களுக்கு நான் தருவேன், அந்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த தேவனாகிய கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார்? சக்கரியா 12ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்க, என்னது? நான் தாவீதின் குடும்பத்தார் மேலே, எருசலேம் குடிகளின் மேலும், எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா சொல்லுவோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் குடும்பத்தார் மேலும், இது எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. 3:22. ஆகவே அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதோ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால் அவர் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளுமா? அல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னால் குவைத் தேசத்தில் நடந்தது என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? மழை உண்மைதான், அது துபாயில் நடந்தது. குவைத்தில் இப்போ என்ன நடந்தது? தீ விபத்து நடந்தது, தெரியுமில்ல? அதில் முக்கியமாக என்னது? தமிழர்களும் இந்திய தேச மக்கள் தான் அந்த இடத்துல என்னது மரித்து போனார்கள், 50 பேர்கிட்ட. யோசித்து பாருங்க, அந்த இடத்துல அவங்க சொல்கிற காரியங்கள், அவங்க கதறாங்க, அலறாங்க குடும்பங்கள். அந்த இடத்துல ஐயோ அவர் நல்லா வருவாராம். ஒருத்தர் எல்லாம் ரிட்டையர்டெல்லாம் முடியும், 2 நாளில் தெரியும் அவர் வீட்டுக்கு போக வேண்டிய இருந்தவர். ஆனால் இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை. யோசித்து பாருங்க, அதில் தப்பித்து கொள்ள முடியல. அந்த தீ விபத்தின் நிமித்தம் அத்தனை பேரும் அவங்க அந்த இடத்துல மரித்து போனார்களாம். இன்னும் அந்த இடத்துல எத்தனையோ பேர் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த காரியத்தை நாங்கள் செய்தி மூலமாய் பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கிறது. ஆனால் உனக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு, ஆண்டவரே இதோ அந்த கிருபைக்கு என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும்படி ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுப்பேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பேன், எங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த கிருபை மேலானது ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எத்தனை அன்புள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எத்தனை அற்புதமான தேவன் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே இந்த நாளிலே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி
எல்லாரும் தயவு செய்து ஆண்டவரே உமது பெரிதான கிருபை, ஆண்டவரே உமது மகத்துவமான காரியங்கள் என்றென்றைக்கும் உள்ள ஆண்டவரே அந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உமது கிருபை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தேவை அப்பா. அந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நோவாவும் ஆண்டவரே அப்பா லோத்து மோசே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம், தாவீது என்று சொல்லி ஆண்டவரே உடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவரே மோசே ஒவ்வொரு அன்னை மரியாள் என்று சொல்லி அவங்க தங்களை தாழ்த்தினும் போது ஆண்டவரே உமது கண்களிலே கிருபை கிடைத்தது ஆண்டவரே. ஆகவே இன்றைக்கு எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி உமது கிருபையை நாங்கள் அண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? மகிமையால் களி கூறுங்கள், அவ கிருபையை துதித்திடுங்கள். கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். ஓ கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். அது மகத்துவமான கிருபை ஆண்டவரே அப்பா, அது பூர்ண கிருபை என்று பார்த்தோம். அது பரிபூர்ண கிருபை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஆண்டவரே எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே இன்றைக்கு அப்பா இந்த கிருபை வராதிருக்க தயாரிக்கிற எல்லா தடைகளை நீர் மாற்றி போடுவீராக. ஒவ்வொருவருக்கு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆண்டவரை இரக்கம் என் மேலே இறங்குவதாக. ஆண்டவரே உமது மேலான கிருபை அப்பா. ஓ ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமம் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா தாழ்த்தும் போது ஆண்டவரே அப்பா உமது கிருபை தருகிறீர் அப்பா. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற கர்த்தர், தாழ்மை உள்ளவர்களுக்கு உமது கிருபை தருகிற தேவனே. ஒவ்வொருவரையும் தங்களை தாழ்த்த உதவி செய்யுங்க. மனம் திரும்பி ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து என் மகளை செய்யுங்க. கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். சொல்லுவோடே ஒரு விசை, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அருமையான வேளையில் கூட அப்பா தன்னை தாழ்த்துகிறவனை இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. இப்பொழுது ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில்
சுட்டிக்காட்ட ஆண்டவரே அவங்களுடைய குறைகள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து மன்னித்து ஆண்டவரே அவங்களுக்கு மறுரூபமாக்கி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறமைக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். இதோ இந்த பார்க்குற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நம்மை நோக்கி பார்த்து செபிக்கிறோம். நமது ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவரை இந்த கிருபை சூழ்ந்து கடைசி மட்டும் நீ நடத்துவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.